எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் கிச்சன் கிரேஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சூப்பரான ரெசிபி ஈஸ்டர் ஸ்பெஷல் ஈஸ்டர் எக். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட் எடுத்து அதை டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்டர் எக் செய்கிறதுக்கு நான் மெயினாக யூஸ் பண்ண போகிறது மில்க் சாக்லேட். நான் மாடே மில்க் சாக்லேட் யூஸ் பண்ணேன். ரொம்ப இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்டில் நல்லா மில்க் சாக்லேட் அப்படி நீங்கள் உங்களுக்கு என்ன சாக்லேட் பிடிக்குமோ நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா மெல்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா பார்த்தீங்களா, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அது மெல்ட் ஆகி வரும்போது. இப்போ நான் ஒயிட் சாக்லேட்டும் மில்க் சாக்லேட்டும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கப் பைனாப்பிள் பீசஸை கட் பண்ணி அதை மிக்சியில் அரைச்சிட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்லா ஒரு பைனாப்பிள் ஜாம் அழகாக சூப்பராக ரெடியாகி வந்துடும். சீக்கிரமாக வந்துடும். இது உங்களுக்கு எக்ஸஸாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் ப்ரெட்டுக்கு ஜாம் தடவிக்கிறது அந்த மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இது ஒரு ஜாமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டப்புறம் நான் கிண்டர் ஜாய் இருக்கும் இல்லையா, அந்த சாக்லேட் மோல்டை தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சாக்லேட்டோட இதை மோல்டாக யூஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் கோட்டிங் கொடுத்துட்றேன். அந்த சாக்லேட் எடுத்து ஃபுல்லாக அந்த எக் ஃபுல்லாக சாக்லேட் கோட்டிங் கொடுத்து அதை செட் பண்ண விட்டுட்டு க்ரீம் சீஸ் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 கப் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி அதை நல்லா பீட் பண்ணி இப்படி ஃப்ளஃபியாக ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ செகண்ட் கோட்டிங் அது நல்லா செட் ஆனதுக்கப்புறம் இதில் செகண்ட் கோட்டிங் கொடுக்குறேன். அந்த சாக்லேட்டோட செகண்ட் கோட்டிங் கொடுத்துட்டு நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த விப்பிங் க்ரீமும் அந்த க்ரீம் சீஸையும் விப்பிங் க்ரீமும் போட்டு பீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பைனாப்பிள் ஜாமை கொடுத்துட்டு இந்த அவுட்லைனில் இந்த மாதிரி அந்த மில்க் சாக்லேட்டே வச்சு இப்படி ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் திருப்பி இன்னொரு மோல்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி தான் இப்படி ஃபிக்ஸ் ஆகி கொஞ்சம் நேரம் வச்சோன்னே அழகாக செட் ஆகிடும். நீங்கள் நார்மலாக வச்சாலே டக்குன்னு செட் ஆகும். இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா சூப்பராகவே செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒயிட் சாக்லேட் வச்சு நான் டிசைன் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே ஜஸ்ட் ஸ்டார் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு வச்சேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் அழகாக ஒரு ஈஸ்டர் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஈஸ்டர் எக் செஞ்சு கிட்ஸ்க்கெலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு